ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பைபிள், குரான், கீதை இதில் எது உயர்ந்த வேதம் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் எங்கள் வேதம் தான் உயர்ந்தது, எங்கள் வேதம் தான் உயர்ந்தது, எங்கள் வேதம் தான் சத்தியமானது, எங்கள் வேதம் தான் டைரெக்டாக கடவுள்கிட்ட இருந்து வந்தது தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லா மதத்துக்காரங்களும் இதே தான் சொல்லுவாங்க. அல்லது மற்ற மதத்து வேதத்தை தப்பாக பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு வேதத்தில் ஒரு குறையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்படின்னா, அப்போ உங்கள் வேதம் மட்டும் யோக்கியமா அப்படி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இது உயர்ந்தது அப்படின்னும் சொல்ல முடியல எந்த வேதத்தையும். அதாவது உயர்ந்தது அப்படிங்கிறது சொல்லலாம், ஆனால் இதை விட இது உயர்ந்தது அப்படின்னு எந்த வேதத்தையுமே சொல்ல முடியாது. அதேமாதிரி இதை விட இது தாழ்ந்தது அப்படின்னும் எந்த வேதத்தையும் சொல்ல முடியாது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு குரானை சொல்லுவாங்க, ஏன்னா நிறையா அந்த மதத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுக்காக சில தீவிரவாத குழுக்கள் இஸ்லாமிய தர்மத்தில் இருக்குது. ஆனால் அதை வைத்து குரான் ஒரு தப்பான வேதம், தாழ்ந்த வேதம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா குரானில் என்ன போட்டிருக்குதோ அந்த மாதிரி விஷயங்கள், அந்த பழிவாங்கிற விஷயங்கள், வன்முறை, கொலை பண்ணுறது, இது எல்லாமே உண்மையிலே பைபிளில் போட்டிருக்குது. ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணல, இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அவ்வளோதானே தவிர அது அந்த வேதத்தில் உள்ள அதனால தான் அப்படி இருக்குது அப்படின்னு கிடையாது. இல்லை, அப்படி இருந்தால் பைபிள் பழைய ஏற்பாட்டிலே இருக்குது. இது எல்லாமே கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுன்றதெல்லாம் பைபிள் பழைய ஏற்பாட்டிலே இருக்குது. இன்னும் கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சால் அவனை கொலை பண்ண சொல்லி மோசஸ் சொல்லுவார். ஆக்சுவலாக கொலையும் பண்ணுவாங்க, ஆனால் அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் யாரும் பண்ணுறது கிடையாது, ஆனால் பைபிளில் இருக்குது. அப்புறம் கீதை கேட்கவே தேவையில்லை. அந்த கீதையே கொலை பண்ணுறதுக்காகவே சொல்கிற உபதேசம் தான் இல்லையா? மேலோட்டமாக பார்த்தா அதுக்கு ஆழமான அர்த்தம் இருக்கிறது வேறு. அது ஆக்சுவலாக ஆழமான அர்த்தம் பைபிளுக்கும் இருக்குது, குரானுக்கும் இருக்குது. ஆனால் மேலோட்டமாக பார்க்கும்போது அது கொலை பண்ணுறதுன்னு தான் நினச்சிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு உயர்ந்த புஸ்தகம் அப்படின்னு இப்போ சொல்கிறது பார்த்தா எது தாழ்ந்த புஸ்தகன்ற மாதிரி தான் வந்துச்சு இல்லையா? நெகட்டிவ் மட்டும் சொன்னோம். அதே மாதிரி பாசிட்டிவான விஷயம் இருக்குதா அப்படின்னா, நீங்கள் ஜென்ரலாக பைபிளில் ஒரு குறை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட்டில் நிறைய கிறிஸ்தவர்கள் ஒரு விஷயம் போடுவாங்க. கமெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் மேலோட்டமாக படிக்கிறீங்க, கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஜபம் பண்ணிவிட்டு படிங்க, இதோடைய ரகசியத்தை வெளிப்படுத்த சொல்லுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அதோடைய ஆழம் புரியும் அப்படின்வாங்க. ஸோ அது உண்மையா அப்படின்னா கண்டிப்பாக உண்மை தான். ஆனால் அப்பயும் ஃபுல் ரகசியத்தை தெரிஞ்சிக்க முடியாது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த ஒரு பயபக்தியோடு படிக்கும்போது பைபிளாக இருந்தாலும் சரி, குரானாக இருந்தாலும் சரி, கீதையாக இருந்தாலும் சரி, ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனாலும் ஃபுல் அர்த்தம் கண்டிப்பாக யாருக்கும் தெரியாது. பைபிளில் இருக்கிற விஷயமும் சரி, குரானில் இருக்கிற விஷயமும் சரி, கீதையில் இருக்கிற விஷயமும் சரி, தெரிஞ்சதாக அவங்க நினச்சிட்டு நிறைய சொற்பொழிவு நடத்துவாங்க, புஸ்தகம் எழுதுவாங்க. ஆனால் உண்மையில் அதோடைய அர்த்தம் யாருக்கும் தெரியாதுங்கிறது தான் உண்மை. ஸோ கடவுள் சொல்கிறாரு, அந்தந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த தர்மத்தின் வேதத்தை தான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது ஒரு மாதிரி இருக்கும். ஏன் நாங்கள் முஸ்லீமாக இருந்துட்டு பைபிள் படிக்கக்கூடாதா, கிறிஸ்டினாக இருந்துட்டு கீதை படிக்கக்கூடாதா அப்படின்ட்டு. அவங்க படிக்கிறது கிடையாது, அது வேறு விஷயம் இல்லை. பெரும்பாலும் இந்துக்கள் தான் பைபிளை படிக்கிறாங்க, குரான் படிக்கிறாங்களான்னு தெரியல. பைபிள் பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஏன்னா கிறிஸ்டின் ஸ்கூலில் படிக்கும்போது ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இது இல்லாமல் வீடு வீடாக கொடுக்குறாங்க. படிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் வீட்டில் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சமாவது திறந்து படிச்சிருப்போம். அப்படி இருக்கும்போது கடவுள் ஏன் அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த மத வேத நூலைத்தான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, பெரும்பாலும் முஸ்லீம்ஸ் குரான் ஃபுல்லாக படிச்சிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அது சொல்லிக் கொடுக்கப்படுது. அதை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் படிச்சிருப்பாங்க. கிறிஸ்டின்ஸில் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. குறிப்பாக பெந்தகோஸ்து, ஜெகோவாவின் சாட்சிகள், இவங்களாம் ஃபுல்லாக படிப்பாங்க. அதிலும் குறிப்பாக யெகோவாவின் சாட்சிகள் கம்பல்சரி பைபிளை ஃபுல்லாக படிச்சிருப்பாங்க. இந்துக்கள் மட்டும்தான் அவங்களுடைய வேதங்களை படிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் படிச்சிருக்க மாட்டாங்க? சொல்லும்போதே வேதங்களை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கிறிஸ்தவர்கள் அவங்க வேதங்களைன்னு சொல்ல மாட்டோம், அவங்க வேதத்தை. ஏன்னா ஒரு வேதம் தான் இருக்குது பைபிள். முஸ்லீம்களுக்கு ஒன்று தான் இருக்குது குரான். ஆனால் இந்துக்களுக்கு நிறையா இருக்குது. அதை வேறு பெருமையாக சொல்லிக்குவாங்க. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, அந்த பைபிளிலிருந்து வெளிப்பட்டது தான் கிறிஸ்தவ மதம்.
குரானிலிருந்து வெளிப்பட்டது தான் முஸ்லீம் மதம். அப்போ நீங்கள் இந்து மதத்தில் இத்தனை வேதம் இருக்குதுன்றீங்களே, அப்போ ஒவ்வொரு வேதத்திலேருந்தும் ஒரு மதம் உருவாகி இருக்கணும். எங்கே உருவாகி இருக்குது? அல்லது இந்து மதம் எந்த வேதத்திலிருந்து உருவானது அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. அப்படி ஏதாவது ஒரு வேதத்தை இந்துக்கள் அத்தனை பேரும் படிச்சுட்டாங்கப்பா அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா நிறைய வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சமவேதம் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. இது இல்லாமல் உபநிடதங்கள் இருக்குது, அப்புறம் ராமாயணம், மகாபாரதம், அதில் கிளைக்கதை நிறையா வரும். அது இல்லாமல் சிவபுராணம், கந்தசஷ்டி கவசம், என்னென்னமோ புஸ்தகம் இருக்குது. எதைத்தான் படிக்கிறது? அதனால தானோ என்னவோ தெரியல, இந்துக்கள் எதையுமே உருப்படியாக படிக்கிறது கிடையாது. அப்படியே படித்தாலும் அதுக்கு அர்த்தம் தெரிகிறது கிடையாது. சர்ச்சுக்கு போனால் பைபிளை டிஸ்கஸ் பண்ணுறாங்க, மசூதிக்கு போனால் குரானை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்து கோயிலுக்கு போனால் ஐயரு நமக்கு புரியாத பாஷையில் மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கிறார். அதை பற்றி நாமளும் கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு கீதையை தேசிய நூலாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லா மற்ற மதத்தை சார்ந்தவர்கள், அதை வச்சு அரசியல் பண்ணுறவங்க, இவங்களாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதே மாதிரி பாரத் மாதா கி ஜெய், அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வந்தே மாதரம் அதை சொல்லணுன்னாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஹிந்தி மொழி, அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, எதுக்கெல்லாம் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அதுதான் உண்மையில் பாரத தேசத்திற்கு சொந்தமானது. கரெக்டாக சொல்லணும், அது உண்மையில் உலகத்துக்கே சொந்தமானது. உண்மையில் கீதை தேசிய நூலுன்றது உண்மைதான். ஆனால் உண்மையில் அது தேசிய நூல், நேஷ்னல் புக், அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் புக்குன்னு ஒன்று இருந்தால் அதையும் கீதைன்னு தான் சொல்லணும். கீதை தான் நேஷ்னல் புக், இன்டர்நேஷ்னல் புக், எல்லாமே இருக்கிறதுலே ரொம்ப சின்னது இல்லையா? பைபிள் எவ்வளோ பெருசு தெரியும் இல்லை? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, அவங்க குட்டி குட்டி, அதாவது முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக கொடுக்கணுன்ட்டு குட்டி குட்டி எழுத்தில் போட்டிருப்பாங்க. அதிலே பழைய ஏற்பாடு மட்டும்தான் இருக்கும், புதிய ஏற்பாடு மட்டும்தான் இருக்கும். பழைய ஏற்பாடு நல்லா பெருசு, படிக்கிற சைஸில் போட்டாங்கன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும். குரானும் அப்படி தான். ஆனால் கீதை வெறும் 18 அத்தியாயம், 18 சாப்டர். கரெக்டாக சொல்லணும்னா 18 பக்கம்தான். அதுக்கான விளக்கம் தான் பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் பைபிள் குரானுக்கான விளக்கம் இல்லை, ஆக்சுவல் பைபிளே பெருசாக தான் இருக்கும், ஆக்சுவல் குரானே பெருசாக தான் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா அவ்வளோ பெரிய பைபிள், அவ்வளோ பெரிய குரான், அவ்வளோ பெரிய ராமாயணம், மகாபாரதம், இதெல்லாம் இல்லையா, வெறும் 18 பக்கம் உள்ள இந்த கீதை தான் தேசிய புக், இன்டர்நேஷ்னல் புக், அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு தோணும். மரம் ரொம்ப பெருசு தான், ஆனால் அது எதிலிருந்து வருது? ஒரு சின்ன விதையிலிருந்து தான் வருது. அந்த மாதிரி அனைத்து வேதங்களுடைய விதை கீதை. இதிலிருந்து மரமாக விஸ்தாரமாக வர கிளைகள் தான் மற்ற எல்லா மதங்களும், அந்த மதத்தின் வேதங்களும். ஸோ அது எப்படி இது விதை, மற்றதெல்லாம் விஸ்தாரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு தோணுச்சுன்னா, இங்கே விஸ்தாரம்ன்றது பைபிள் குரான் மட்டும் இல்லை, ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே தான். ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் ஒரு பகுதி தான் கீதை அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லை? மகாபாரத யுத்த களத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கொடுக்குற அறிவுரை அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் யாருக்கும் தெரியாத ரகசியம் என்னென்னா, முதலில் கீதை தான் எழுதப்படுது, பிறகு தான் ராமாயணமே எழுதப்படுது, மகாபாரதமே எழுதப்படுது. இதைவிட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த ராமாயண மகாபாரதத்தில் கதையில் நடக்கிற விஷயங்கள்லாம் கோயில் சிற்பங்களாக இருக்குது இல்லையா? முதல்ல அந்த கோயில் சிற்பங்கள்லாம் வடிக்கப்படுது, அதுக்கு பிறகு தான் மகாபாரத ராமாயணமே எழுதப்படுது. ஆனால் நாம் எப்படி புரிஞ்சுக்கோம்? மகாபாரதத்தில் உள்ள கதையை அவங்க வடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஸோ அதனாலேயே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கோயில் சிலையை எவ்வளோ வருடத்திற்கு முன்பு வடிக்கப்பட்டது அப்படின்னு கணக்கிட்டு, அப்போ இதுக்கு முன்னாடி தானே எழுதியிருப்பாங்க, அப்போ அதுக்கு முன்னாடி அதை எழுதியிருப்பாங்க அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறோம். ஒரு கவிஞன் கவிதை எழுதுறதுக்கு முன்னாடி அவன் என்ன எழுத போகிறான்னு அவனுக்கே தெரியாது, என்னென்ன வார்த்தைகள் விழுன்னு அவனுக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் கோயில் சிலைகள் கட்டுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வாக இந்த மாதிரி காட்சி தெரியும். ஸோ அதைத்தான் அவங்க சிலையாக வடிக்கிறாங்க. அது பிற்காலத்தில் இதை, ஆனால் இந்த ராமாயண மகாபாரதம் போய் சிலையை பார்த்தும் அவங்க எழுதலை, அது தானாக அவங்க எழுதுகிறாங்க. ஆனால் இப்போ நாம் அதை பார்க்கும்போது ரெண்டும் கோயின்சைட் ஆகிற காரணத்தினால
அந்த கதையை இவங்க சிலையாக வடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நான் சொல்கிறது வந்து ஆரம்பத்தில் கட்டப்பட்ட கோயில்களை சொல்கிறோம். ஸோ இப்போ கட்டுற கோயிலில் வந்து மகாபாரதத்தை வச்சு அவங்க சிலை வடிக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் மகாபாரத ராமாயணம் எழுதுவதற்கு முன்பே கட்டப்பட்டவை. அந்த மகாபாரதத்தின் காட்சிகள் எல்லாம் அதில் இடம்பெற்று இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சில கோயில்களில் அந்த ஸ்ரீகிருஷ்ணர் பெண்கள் குளத்தில் குளிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு மரத்து மேலே இருக்கிற ஒரு காட்சி இருக்கு இல்லையா, மகாபாரதம். அது சில கோயில்கள் இருக்கும் அந்த சிலை. ஸோ அதில் பழைய கோயில்களில் இது இருக்கும். எப்போ மகாபாரதம்லாம் எழுதுறதுக்கு முன்னாடியே அவங்க இது என்னன்னுலாம் தெரியாது. அவங்களுக்கு அது காட்சியாக கனவுல வந்திருக்கலாம் அல்லது தியானத்தில் வந்திருக்கலாம். அதை வந்து அப்படியே சிலை வடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி சில நிர்வாண சிலைகள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கூட அப்படி தான் வடிக்கிறாங்க. இது ஏன் எதுக்குன்னெலாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி ஒரு காட்சி வருது, அதை வடிக்கிறாங்க. இல்லாட்டினா யோசிச்சு பாருங்கள், புனிதமான இடத்துல எதுக்கு ஆபாசமான சிலையை அவங்க வடிக்கணும்? ஸோ எப்படி வந்து கோயிலை பார்த்துட்டு அந்த காட்சிகளை வச்சு ராமாயண மகாபாரதம் எழுதலையோ, அதே மாதிரி தான் கீதையை படிச்சுட்டு போய் யாரும் மகாபாரதம் ராமாயணமோ குரான் பைபிளோ அல்லது மற்ற வேதங்களோ எழுதலை. ஆனால் அது தானாகவே இதோடைய விஸ்தாரமாகத்தான் வெளிப்பட்டிருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், கீதை வந்து கதையாக இருக்காது, உபதேசமாக இருக்கும். ஆனால் மற்றபடி ராமாயணம் மகாபாரதம் பைபிள் குரான் இது எல்லாமே கதையாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் இப்போ ஈஸியாக இதை புரிஞ்சிக்கலாம். அப்படின்னா இப்போ சமீபமாக வந்து திருக்குறளில் ஒரு குறளுக்கும் ஒரு குறளையும் வச்சு கதை எழுத சொல்லி அது ஒரு பெரிய போட்டியாகவே நடந்து பரிசெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ அந்த கதையை வைத்து திருக்குறளை எழுதலை இல்லையா, திருக்குறள்லேருந்து அது வெளிப்படுது. குறளை வைத்து தான் அவங்க கதையை எழுதுகிறாங்க. ஸோ அப்போ திருக்குறளை சாரம்னும் அந்த கதைகளை எல்லாம் விஸ்தாரம்னும் நம்ம சொல்லலாம். ஆனால் வந்து இது வந்து குறளை பார்த்து அவங்க கதை வடிக்கிறாங்க. ஆனால் கீதையை பார்த்து அவங்க ராமாயண மகாபாரதமோ குரான் பைபிளோ எழுதலை. ஆனால் அதில் சொல்லப்பட்ட ஒரு கருத்தும் பார்த்திங்கன்னா இங்கே கீதையில் உள்ள கருத்தாக இருக்கும். சிலது நேரடியாக இருக்கும், சிலது மறைமுகமாக இருக்கும். அது என்ன மறைமுகம் அப்படின்னா, பைபிள் குரானில் வந்து ஒரு கதை வரும். என்ன கதை அப்படின்னா, ஆக்சுவலாக பைபிள் குரான் வந்து நிறைய கதை வந்து ஒரே மாதிரியே இருக்கும், ஒரே கதையே கூட இருக்கும். ஸோ அதில் ஒரு பக்தர் வந்து கடவுள் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கிறார் அப்படின்னு கடவுள் வந்து சாத்தான் கிட்ட சொல்லுவார். அப்போ சாத்தான் சொல்லுவார், சரி நீ எல்லாம் கொடுத்து வச்சுருக்கிற, அதனால் அன்பு வச்சுருக்கிறான், அவன்கிட்டேருந்து எல்லாத்தையும் அபகரிச்சுட்டா அவன் எங்கே உன் மேலே அன்பு வைக்க போகிறான் அப்படின்னு சாத்தான் சொன்னோடனே கடவுள் சொல்கிறார், சரி நீ போய் சோதனை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். உடனே சாத்தான் போய் முதல்ல அவருக்கு வந்து அவருடைய மனைவியை சாகடிக்கிறான். அப்பயும் கடவுளுடைய மகிமை பாடிட்டு இருக்காரு. அப்புறம் அவருடைய குழந்தையை சாகடிக்கிறான். அப்பயும் கடவுளுடைய மகிமை தான் அவர் பாடிட்டுருக்காரு. அப்புறம் அவருடைய சொத்தெல்லாம் தீக்கு இரையாகுது, பயிர் எல்லாமே. அப்பயும் கடவுளுடைய மகிமை தான் பாடிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கே நோயை கொடுக்குறான். அப்பயும் அவர் கடவுளுடைய மகிமை தான் பாடுறாரு. கடைசியில் உடம்பெல்லாம் புழு பூத்து போகுது. அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் என் வாய் மட்டும் எதுவும் ஆகாமல் இருக்கணும், ஏன்னா உன்னுடைய மகிமை பாடாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது வந்து விஸ்தாரமான கதை, அதையே நான் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். ஸோ இது எங்கே கீதையில் இருக்குது அப்படின்னா, இது மட்டும் இல்லை, நிறைய விஸ்தார கதைகள் இருக்குல்ல, அது எல்லாமே சாரமாக எங்கே வந்து முடியும்னா, இதெல்லாம் எப்போ சாத்தியம் அப்படின்னா கீதையில் இருக்கும். உன் தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் மறந்து என் ஒருவனை நினைவு செய். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, உன் தேகத்தையும் மறந்து ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செய் அப்படின்னு இருக்கும். அது ஒரே வேர்டில் மன்மனாபவ அப்படின்ற வார்த்தையிலும் குறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதுக்கான விஸ்தார விளக்கம் அதில் இருக்காது. அப்போ பாருங்கள், தேகத்தையே மறந்தால்தான் உடம்புல நோய் வந்தால், இப்போ தேகத்தை மறந்தால் தேகத்தின் உறவுகளும் மறக்கும், தேகத்தின் உடைமைகளும் மறக்கும் இல்லையா. அதுதான் அங்கே சொத்து அழிக்கப்படுறது, மனைவி அழிக்கப்படுறது, குழந்தை அழிக்கப்படுறது, எதை பற்றியுமே அவன் கவலைப்படலை. அவன் உடலே அழியும் போதும் கவலைப்படலை. ஆனால் இறைவனுடைய நினைவை மறக்கிறதுக்கு காரணமான விஷயம் மட்டும் அழியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நினைக்கிறதுக்கு மனம் இருந்தால் போதும், அதில் கொஞ்சம் தவறுதலாக அது வாயால் ஜபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ இதே விஷயம் பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் கடைசியில் வந்து எல்லோரும் இமயமலைக்கு போவாங்க பாண்டவர்கள். அப்போ வரிசையாக ஒரு தம்பியாக இறந்துக்கிட்டே வருவாங்க. ஃபஸ்ட்டு திரௌபதி இறப்பா.
ஸோ இது எல்லாத்தையும் வந்து பீமன் சொல்லிக்கிட்டே இருப்பான். திரௌபதி விழுந்துட்டா, ஏன் விழுந்துட்டான்னும் போது அவளுக்கு வந்து இந்த அகங்காரம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயமா சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் திரும்பி பார்க்கவே மாட்டார். அவங்க விழுந்துட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னு அப்பயும் அவர் திரும்பி பார்க்காம சொல்லிகிட்டே போவார். ஒரு சகோதரனாக இறப்பான். இறந்ததுக்கு என்னென்ன காரணம்ன்ட்டு பீமன் தர்மர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான். தர்மர் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருப்பார். கடைசியில் பீமனும் இறந்துருவான். அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் மறந்து என் ஒருவனை நினைவு செய், அதில் தான் வருது. ஸோ இதே இன்னும் கொஞ்சம் பெருசாக இயேசு சொல்கிற உபதேசத்துலேயும் வரும் இது. அது என்ன அப்படின்னா, எவன் ஒருவன் தன்னை, அதாவது கடவுளை விட தன்னையோ தன் தாய் தகப்பனையோ கணவன் மனைவியோ குழந்தையோ சொத்தையோ பேர் புகழையோ பெரிதாக நினைக்கிறானோ அவன் சொர்க்கத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுவுமே இந்த ஞானத்துடைய விஸ்தாரம் தான். ஆனால் கடவுளை நினைக்கணும்னா கடவுள் எப்படி இருப்பார்னு தெரியணுமே, முக்கியமாக கடவுள் யாருன்னு தெரியணுமே இல்லையா. அவங்க வந்து இயேசு கடவுள்னு அதை புரிஞ்சுக்கிறாங்க. இயேசுவை எப்படி நினைப்பாங்க? ஏன்னா ஒரிஜினலாக இயேசு எப்படி இருப்பார்னு யாருக்கு தெரியும் இல்லையா. நம்ம சினிமாவில் இயேசுவாக நடித்தவருடைய முகம்தான் தெரியும். அவருமே வெவ்வேறு படத்தில் வெவ்வேறுத்தர் நடிக்கிறாங்க. இப்போ சப்போஸ் எம்ஜிஆர் கூட ஒரு படம் இயேசுவாக நடிக்கிறதா இருந்துச்சு, ஆனால் நடிக்கலை, ஆனால் அவர் அந்த ஃபோட்டோலாம் வந்துருக்குது. இப்போ சப்போஸ் அவர் நடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நான் இயேசுவை நினைக்கிறேன்ட்டு இயேசுவாக நடித்த எம்ஜிஆரை தானே நினச்சிட்டு இருப்பேன். இப்போ எம்ஜிஆரை நினச்சா நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேண்ணா. ஏன்னா பெத்த தாய் தகப்பனே நினைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வேறு யாரோ ஒரு மனுஷனை நினைப்போமா? அப்படி நினைத்தால் சொர்க்கத்துக்கு போக முடியுமா? அதேமாரி ராமர் வந்து மனைவி சீதையை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டு வந்து கட்சியில் எல்லோரும் முன்னாடியும் நெருப்பில் நடக்க சொல்லுவார். அதுக்கப்புறமும் சந்தேகப்பட்டு துரத்திடுவார். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அது மட்டும் இல்லை, தன்னுடைய தம்பியை கூட துரத்திடுவார். கூடவே இருந்த தம்பியை கூட துரத்திடுவார் கட்சியில். இது எல்லாமே மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கும். இதே விஷயம் பைபிள் குரான்லேயும் இருக்குது. பைபிள் குரான்லேயும் பார்த்திங்கன்னா அப்ராஹாம் சொல்கிறோம் இல்லையா பைபிளில், அவர் வந்து அவருடைய 2வது மனைவியை வந்து அவருக்கு மகன் வேறு, அந்த 2வது மனைவின்னு கூட சொல்ல முடியாது, அது வேலைக்காரி, மனைவியோடைய வேலைக்காரி பைபிள் படி. அதில் தான் மனைவின்னு சொல்லியிருப்பாங்க குரானில். அப்போ வேலைக்காரி மூலமாக குழந்தை முதல் மனைவிக்கு பிறக்காத காரணத்தினால வேலைக்காரி மூலமாக குழந்தை பெற்றுக்கொண்டு முதல் மனைவி தான் சொல்லுவாள். குழந்தை பிறந்த பிறகு முதல் மனைவிக்கும் குழந்தை பிறந்துடும் 100 வயசில். அப்போ வந்து என் பையனுக்கு போட்டியாக அவன் இருக்கக்கூடாது, அவனையும் அவங்க அம்மாவையும் தூக்கிட்டு போய் காட்டில் விட்டுட்டு வந்துடுன்ட்டு முதல் மனைவி சொல்லுவாள். இது நமக்கு என்ன தோணுது? இதெல்லாம் அநியாயமாச்சேன்னு தானே தோணும். அப்போ கடவுள் சொல்கிறார், உன் முதல் பொண்டாட்டி சொல்கிறத செய். கண்ணை மூடிட்டு கடவுள் சொல்கிறத செய்யலாம். ஸோ இதே தான் அங்கே ராமரும் பண்ணியிருக்கிறார் இல்லையா. அவர் பண்ணுறதும் நமக்கு அநியாயம் மாதிரி தான் தெரியுது. ஆனால் இது எப்போ பண்ண முடியும் இல்லையா? தேகத்தின் அனைத்து சம்பந்தத்தையும் மறந்து நீங்கள் ஒரு கடவுளை தான் நாங்கள் அப்பான்னுவோம், அப்பாவை தான் ஹிந்தியில் பாபான்னு சொல்கிறது. ஸோ அவருடைய நினைவிலே மூழ்கி இருந்தால் மட்டுமே அவங்கள காட்டில் போய் விடுறதுன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆனாலும் நம்மளுடைய மனம் சலனப்படாமல் இருக்கும், பற்றில்லாமல் இருக்கும். ஆனால் அதுக்கான சாரம் பார்த்திங்கன்னா, உங்களை ஆத்மான்னு வந்து கடவுளை நினைவு செய். ஆனால் எந்த கடவுளை நினைவு செய்கிறது? அதுதான் அங்கே பிரச்சனை. அது எதுலேயுமே சொல்லப்படலை, கீதையிலும் சொல்லப்படலை. ஏன்னா கீதையில் வந்து கிருஷ்ணர் அதை சொன்ன மாதிரி போட்டுட்டாங்க. அப்போ தேகத்தின் அனைத்து சம்பந்தத்தையும் விட்டுட்டு என்னை நினைன்னு தேகம் கொண்டு கிருஷ்ணர் எப்படி சொல்ல முடியும் இல்லையா? தேகம் சம்பந்தப்பட்ட அத்தனையும் மறந்துடுன்னு சொன்னால் கிருஷ்ணரே தேகம் கொண்டவராக தானே இருக்கிறார். ஸோ உண்மையில் இதை சொன்னது சிவபெருமான், உடலற்றவர். அவரைத்தான் பரமபிதா அல்லான்னு மற்ற மதங்களிலும் சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், கீதையில் கடவுளை பற்றி சிவனை பற்றி சொல்லப்படலை. பைபிளில் பரமபிதாவை பற்றி சொல்லப்படலை. இயேசு சொன்ன விஷயங்களையும் இயேசுவை பற்றியும் தான் சொல்லப்பட்டிருக்குது. குரானில் நபி சொன்ன விஷயம்தான் சொல்லப்பட்டிருக்கு, அல்லாஹ் சொன்ன விஷயம் சொல்லப்படலை. அப்போ யோசிச்சு பாருங்களா, நபி வந்து அந்த குரானை நபி மூலமாக ஜிப்ரேல் சொன்னது இல்லையா, அதே மாதிரி இயேசு மூலமாக பரிசுத்த ஆத்மா சொன்னது பைபிள். அப்போ அதை சொன்னதுனால தான் உங்களுக்கு மகிமை, இல்லாட்டினா இயேசுக்கு மகிமை இருக்குமா? அல்லது முகமது நபிக்கு மகிமை இருக்குமா? கிடையாது. குரான்னால தான் நபிக்கு மகிமை. இப்போ நீங்களே சொல்லுங்கள், இயேசு உயர்ந்தவரா பரமபிதா உயர்ந்தவரா அப்படின்னு கிறிஸ்தவர்களை கேட்டால் இயேசு தான் பரமபிதான்னு குழப்புவாங்க. ஸோ அவங்கள விட்டுருங்க. ஆனால் முஸ்லீம்களை கேட்கலாம்,
நபி உயர்ந்தவரா அல்லாஹ் உயர்ந்தவரா? கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க அல்லாஹ் தான் பெரியவன் அப்படின்னு. எப்படி அவர் பெரியவனானார்? எப்படி உயர்ந்தவரானார்? ஏன்னா நபியே குரான் கொடுத்ததுனால தான் உயர்ந்தவர்னா, நபியை விட அல்லாஹ் உயர்ந்தவர்னா, அல்லாஹ் இதை விட பெருசாக ஏதோ ஒன்று கொடுத்துருப்பார்ல, ஒரு ஞானத்தை கொடுத்துருப்பார்ல. அந்த ஞானம் எங்கே போச்சு? ஏன்னா அதுதான் குரான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஆல்ரெடி பைபிளில் இருக்குது இல்லையா? குரானில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயமும் பைபிளில் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் பழைய ஏற்பாட்டில். அப்போ கடவுள் ஏற்கனவே எழுதுந்த படித்து காப்பி அடித்து கண்டிப்பாக சொல்ல மாட்டார். அப்படி கடவுள் சொல்லி இருந்தால் முதல்ல அவரை பற்றி சொல்வார். அவர் எப்படி இருக்கார், எங்கே இருக்கார், எப்படி அவரை நினைக்கிறது, ஏன் நினைக்கணும், நினைச்சா என்ன ஆகும், அதனால் என்ன நன்மை அப்படின்னு சொல்லணும். இது எந்த வேதத்திலும் சொல்லப்படல, கீதையிலும் சொல்லப்படல. கீதையில் நான் தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்னடா மரம், சிருஷ்டி மரம், அது எங்கே இருக்குது, விதையாக இருக்கிறன்னா என்ன அர்த்தம், ஒன்றுமே புரியாது யாருக்குமே. அதுவும் தலைகீழ் சிருஷ்டி மரமாம, அது எப்படி மரம் தலைகீழ இருக்கும்? இது கீதையில் சொல்லப்பட்டிருக்கா, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கா, குரானில் சொல்லப்பட்டிருக்கா? ஆனால் இது கரெக்டாக கடவுளுடைய ஞானம்தான். ஆனால் அதோடைய அர்த்தம் தெரியல. ஸோ அதை சொல்வதற்குத்தான் கடவுள் வருகிறார், இறுதியில் வரார். ஸோ இறுதியில் இயேசு வருவார், கல்கி அவதாரம் வரும், இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ இயேசு தான் ஏற்கனவே வந்துட்டார், கிருஷ்ணர் தான் ஏற்கனவே வந்துட்டார். ஸோ இதுவரைக்கும் வராதவர், இந்த பூமிக்கு வராதவர் சிவபெருமான் தான். ஏன்னா அவர் பிறப்பு இறப்பு சக்கரத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறார். நீங்கள் புராண கதையிலே பார்த்தீங்கன்னா அவர் இந்த தாய் தந்தைக்கு பிறந்ததாக எந்த ஒரு கதையும் இருக்காது. ஸோ அந்த சிவபெருமான் தான் இறுதியில் வருகிறார். எதற்கு வருகிறார்? ஞானத்தை கொடுப்பதற்காக வருகிறார். அந்த ஞானத்தை கொடுத்ததுனால தான் அவருக்கு அவ்வளோ மகிமை. இறைவன் கொடுக்குற அந்த ஞானம் தான் உண்மையான கீதை. ஆனால் இப்போ இந்து மதத்தில் படிக்கிற அந்த கீதை அது மனிதர் எழுதுனது, வியாசர் எழுதுனது. அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் கடவுளுடைய ஞானம் அதிகமாக அந்த கீதையில் வெளிப்பட்டிருக்குது, சாரமாக. பட் ஆனால் எல்லாமே கரெக்ட் கிடையாது. ஏன்னா பேரே மாற்றிட்டாங்க, சிவனுக்கு பதில் கிருஷ்ணர் பேரை போட்டாங்க. ஒருவேளை அதில் மட்டும் சிவனுடைய பேரை போட்டிருந்தா எல்லா மதத்தினரும் ஏற்றிருப்பாங்கன்னு சொல்கிறார். இப்போ உதாரணத்துக்கு ஜாக்கிர் நாயக் சொல்கிறாரு, கடவுள் அல்லாஹ் யாருன்னு குரானில் போட்டிருக்கிற டெஃபினேஷன் இந்து மதத்தில் எந்த கடவுளுக்கு பொருந்தினாலும் நாங்கள் ஏற்றுக்க தயாருன்றார். அங்கே சாமிக்கெலாம் நிறைய பொண்டாட்டி இருக்கிறதா காட்டி இருக்குது, 10-15 கை இருக்கிற மாதிரி பட்டிருக்கு. அப்படிலாம் அல்லாஹ் அப்படி தான் இருக்கிறாருன்னு குரானில் சொல்லப்படலை. அவர் ஒருபொழுதும் பிறந்ததில்லை அப்படி சொல்லப்பட்டிருக்குன்றார். ஸோ அது சிவனுக்கு மட்டுமே பொருந்தும். ஆனால் அதுவே சிவன் சொன்னால் தான் தெரியும், இல்லைன்னா அவருக்கும் தெரியாது. ஸோ இப்போ அந்த தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதை, அதுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். கடவுள் சொல்கிறார், இந்த உலகம் 5000 வருட காலச்சக்கரம். அதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். இதே பூமி ஆரம்பத்தில் சொர்க்கமாக கடவுள் படைக்கிறார், இப்போ நரகமாக மாறிடுச்சு. சொர்க்கத்தில் இருக்கும்போது எல்லாருடைய கவனமும் ஆத்மாவில் இருக்கும். ஆத்மான்றது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால்தான் பூர்வமத்தில் பொட்டு வைக்கிறோம். ஸோ அந்த ஆத்மாவில் தான் கவனம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆத்மாவாகிய நான் கண் மூலமாக பார்க்குறேன், வாய் வழியாக பேசுகிறேன், உடல் மூலமாக காரியம் செய்கிறேன் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கும். நான் உடம்புன்னு மயங்கிட மாட்டாங்க இல்லையா? இந்த உடலை கருவியாக கொண்டு நான் நினைத்ததை செய்கிறேன், அவ்வளோதான். ஒரு கார் மாதிரி நினச்ச இடத்துக்கு நான் போகிறது, காரில் போகிறதுனால கார் நான் கிடையாது, அதை இயக்கிறவன் தான் நான். அதேமாதிரி இந்த உடலை நான் நினைத்தது போல் இயக்கிற காரணத்தினால இந்த உடல் நான் கிடையாது, அதை இயக்கிற ஆத்மா தான் நான் அப்படின்ற உணர்வு இருக்கிற காரணத்தினால சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஒன்று ஆத்மா அழியாது, இன்னொன்று ஆத்மாவில் கவனம் வைக்கும்போது ஆத்மாவுடைய உண்மையான குணமான அன்பு, அமைதி, ஆனந்தத்தில் நிரந்தரமாக மூழ்கி இருப்பாங்க. மற்றபடி சொர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பாங்க, அவ்வளோ பணக்காரங்களாக இருப்பாங்க. இருந்தாலும் அதில் மயங்க மாட்டாங்க. காரணம், ஆத்மாவில் அவங்களுடைய கவனம் இருக்கனால வெளி உலக கவர்ச்சியில் அவங்க மயங்க மாட்டாங்க. ஏன்னா ஆத்மா அவ்வளவு ஆத்ம பலம் கொண்டதாக, அதாவது கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கும். ஸோ ஆத்மாவிலேயே அதோடைய கவனம் இருக்கும், வெளி உலக விஷயத்தில் மயங்காது. இதை நம்ம ஓரளவுக்கு ஒரு 0.001% இந்த ஜென்மத்திலே அனுபவம் பண்ணுவோம். எப்போ? குழந்தையாக இருக்கும்போது யோசிச்சு பாருங்களாம். பெரிய பெரிய பங்களாவை பார்த்தாலும் நீங்கள் மயங்க மாட்டீங்க, காரை பார்த்து மயங்க மாட்டீங்க, அழகான பொண்ணை பார்த்து மயங்க மாட்டீங்க, எதை பார்த்தும் மயங்க மாட்டீங்க. ஆனால் திருப்தியாக இருப்பீங்க. அப்போ ஆத்ம உணர்வு இல்லை, ஆனாலுமே நீங்கள் வெளியில் உங்களுடைய கவனம் போகலை. ஸோ அதனால தான் மயங்கலை.
ஸோ வெளியில் உங்கள் மனம் மயங்க ஆரம்பிக்கும் போது கான்சன்ட்ரேஷன் பவர் கம்மியாயிடும். அதனால தான் பாருங்களேன், ஒரு மொழியை சர்வசாதாரணமாக 2 வயசுக்குள்ளே நீங்கள் பேச ஆரம்பிச்சிடுறீங்க. யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, தானாக பேசுகிறீங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக ஹிந்தி படிக்கிறோம், இங்கிலீஷ் படிக்கிறோம், மைண்டில் ஏற மாட்டேங்குது. ஏன்? மனம் வெளியில் சிதறடிக்கப்படுது. அப்போ சொர்க்கத்தில் அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கும், அது ஆனந்தமாக இருக்கும். அதுவும் 100% கான்சன்ட்ரேஷன் பவர் எதில்? ஆத்மாவில் இருக்கும். அதனால் வெளி உலக கவர்ச்சியில் மயங்க மாட்டாங்க. அதனால் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற சாத்தான் அங்கே இருக்காது. சாத்தான்றது அவங்களுக்குள்ளே வர இந்த வக்கர குணங்கள் தான், இந்த குணங்கள் அங்கே இருக்காது. ஸோ ஆத்ம உணர்விலே இருப்பாங்க. மற்றவரை பார்த்தாலும் ஆத்மாவை பார்த்து தான், பூர்வமத்தியில் இருக்கிற அந்த ஆத்மாவை பார்த்து தான் பேசுவாங்களே தவிர, எல்லாரும் அழகாக தான் இருப்பாங்க, ஆனால் அந்த அழகில் மயங்க மாட்டாங்க. ஸோ நாம் மட்டும் இல்லை, அனைத்து ஜீவராசிகளும் அங்கே ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா மனுஷன் நல்லா இருந்தாலே எல்லாமே நல்லா தான் இருக்கும். 2500 வருஷம் கழிச்சு சொர்க்கமாக இருந்த இதே பூமி அடுத்தது நரகமாக மாறுதுன்றதோட நாம தான் மாற்றுறோம். ஏன் மாற்றுறோம்? நம்மளுடைய குணம் கெட்டு போகுது. கான்சன்ட்ரேஷன் பவர் ஆத்மாவில் இருந்து கான்சன்ட்ரேஷன் பவர் குறையிறதுனால வெளி உலக விஷயத்தில் சிதறடிக்கப்படுது நம்ம கவனம். அப்போ வெளி உலக விஷயத்தில் மயங்குறோம். அப்போ தான் நமக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த மாதிரி அசுர குணங்கள் வருது. இதனால் நம்ம பாவம் செய்ய ஆரம்பிக்கிறதுனால இந்த பூமி துக்கம் நிரம்பிய நரகமாக மாறுது. ஏன்னா பாவத்துக்கு தண்டனையும் கிடைக்கும் இல்லையா? அப்போ நமக்கு சொர்க்கத்தில் கடவுள் கொடுத்த ஆரோக்கியம், அழகு இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. செல்வம் குறையுது, கொஞ்சம் கொஞ்சமாக நோய் வர ஆரம்பிக்குது, இயற்கை சீற்றங்கள் வர ஆரம்பிக்குது, நாடுகளுக்கு இடையில் சண்டை, குடும்பத்துக்கு இடையில் சண்டை, பயங்கரமான துரோகம், துக்கம் மேலே துக்கம். ஸோ கலியுகத்தின் இறுதியில் இது 5000 வருட காலச்சக்கரம். முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். இறுதியில் கடவுள் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்கிறார். எப்படி இயேசு உடலுக்குள்ளே பரிசுத்தாவி வந்துச்சோ அது மாதிரி ஒரு சாதாரண வயசான தாத்தா உடம்புல சிவபெருமான் பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ இந்த மாதிரி 5000 வருஷம் முன்னாடி சொர்க்கமாக நான் படித்தேன், அதை தான் நீங்கள் இப்போ நரகமாக மாற்றி இருக்கிறீங்க. நான் படித்த சொர்க்கத்தில் எந்த விதமான துக்கமும் இல்லை, இப்போ தான் துக்கம் நிரம்பியதாக மாறிடுச்சு. கவலைப்படாதீங்க, சொர்க்கம் மறுபடியும் வரப்போகுது. இந்த கலியுகம் அழிஞ்சாதான் சொர்க்கம் வரும். கலியுகம் அழியுதே அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை, ஏன்னா ஆத்மா அழியாது. இதுதானே கீதை இல்லையா? ஆத்மா வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாதுன்னெலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ ஆத்மா அழிவற்றது. ஆனால் நமக்கு அந்த மகாபாரதத்தின் கீதையில் நம்ம அதை எதுக்காக சொல்லப்பட்டதாக இருக்கும்? கொலை பண்ணுறதுக்கு சொல்லப்பட்டதாக இருக்கும். அப்போ சின்ன வயசில் அதை பார்க்கும்போது எனக்கு டவுட் வரும். என் பெரியப்பாவை நான் எப்படி கொலை பண்ணுவேன், என் சகோதரர்களை எப்படி கொலை பண்ணுவேன்ட்டு அர்ஜுனன் அழுவர். அப்போ கிருஷ்ணர் சொல்வார், நீ கவலைப்படாத, மரணம் உடலுக்கு தான், ஆத்மாவுக்கு கிடையாது. என்ன கிடையாது, ஆத்மா அழியாதுன்றதுக்காக கொலை பண்ணுன்னு கடவுள் சொல்லுவாரா அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்குதா? எனக்கு தோணி இருக்குது, ரொம்ப சின்ன வயசுலேயே தோணி இருக்குது. ஆனால் இப்போ கடவுளுடைய ஞானத்தை கேட்கும்பொழுது தான் தெரியுது, கீதை முதலிலே எழுதப்பட்டது அது கொலை செய்கிறதுக்காக எழுதப்பட்டதே கிடையாது அப்படின்னு. அது எழுதினவங்களுக்கும் தெரியாது அது எதுக்குன்ட்டு. இப்போ இறைவன் நேரடியாக ஞானம் கொடுக்கும் பொழுது தான் அதோடைய அர்த்தம் தெரியுது. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆத்மா அழிவற்றது. அதை எதுக்காக சொல்கிறாருன்னா, இப்போ மீண்டும் சொர்க்கம் வரப்போகுது. ஆனால் இன்றைக்கி ஆத்மாவில் இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற குணங்கள் ஆழமாக பதிவாயிடுச்சு ஆத்மாவில் பல ஜென்மமாக. இப்போ அதை முழுவதுமாக நீ அழிக்கணும். மனிதர்கள் அல்ல, உன் ஆத்மாவில் இருக்கிற பாவத்தை அழிக்கணும். எப்படி அழிக்கிறது? சிவனை நினைக்கணும். எப்படி நினைக்கணும்? கடவுள் ஒருவர் தான், அவரை தான் அல்லாஹ் பரமபிதா சிவன் சொல்கிறது. எப்படி அவரை நினைக்கிறது? அவர் எங்கே இருக்கார், எப்படி இருக்கான்னு தெரிஞ்சால் தானே நினைக்க முடியும். கடவுள் சொல்கிறாரு, நான் இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திர மண்டலங்களுக்கெல்லாம் அப்பால் உள்ள செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் இருக்கிறேன்ற. ஸோ செவ்வானம் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, ஆத்மாக்களாகி நீங்கள் எல்லோருமே பிறக்கிறதுக்கு முன்னாடி அங்கே தான் இருந்தீங்க. அந்த இடத்த தான் பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவனை நினைக்கணும். நினைக்கிறது யார்? ஆத்மா நினைக்கணும். அப்போ உங்களை ஆத்மானு உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கன்ற. இதுதான் மண்மனாபவன் கீதையில் இருக்கிறதுக்கான அர்த்தம். இதுதான் கீதா சாரம். இதைத்தான் கடவுள் தினம் தினம் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தின் மூலமாக சொல்லிட்டு இருக்கிறார். அந்த வயோதிகர் உடல் மூலமாக, அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வச்சு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ பிரம்மா மூலமாக இந்த ஞானத்தை கேட்கறதுனாலும் நம்ம பிரம்மாவின் குழந்தைகள், கடவுளுடைய குழந்தை, பிரம்மா மூலமாக கடவுளுடைய ஞானத்தை கேட்பவர்கள். அதனால பிரம்மா குமார் குமாரிகள் அப்படின்னு பேர்.
ஸோ அந்த ஞானம் பிரம்மா வழியாக வர இந்த ஞானத்தை முரளி அப்படின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. நான் அந்த வீடியோஸோடைய லிங்க் எல்லாம் கூட கொடுக்குறேன். நம்மளே அந்த முரளி வீடியோலாம் போடுறோம். அவசியம் அதை படியுங்கள். அதுதான் கடவுள் நேரடியாக கொடுக்குற உண்மையான கீதை. அந்த கீதையில் கொஞ்சம் தப்பு பண்ணி வந்தது தான் மனிதர்கள், வியாசர் எழுதிய அந்த கீதை. ஆனால் அதில் அற்புதமானது தான், மற்ற எல்லாத்தையும் விட உயர்ந்தது தான், டவுட்டே கிடையாது. ஆனாலும் முக்கியமான தப்பு, சிவன் சொன்னதை கிருஷ்ணர் சொன்னதாக போட்டதுனால, சிவனை நினைன்னு சொன்னது கிருஷ்ணரை நினைன்னா என்ன பண்ணுறது? உடலே இல்லாதவரை நினைத்தால் தான் பாவம் அழியும், உடல் கொண்டவரை நினைத்தால் எப்படி பாவம் அழியும்? இன்னொரு விஷயம், கிருஷ்ணர் சொர்க்கத்தின் முதல் இளவரசர். எப்போ சொர்க்கம்ன்றது சத்தியுகம், இப்போ கலியுகம் முடிந்து மீண்டும் சத்தியுகம் வரப்போகுது. அப்போ இந்த ஞானத்தை கேட்டு தான் நம்ம சொர்க்கத்துக்கே போவோம். இந்த ஞானத்தை பக்காவாக ஃபாலோ பண்ணி பாவத்தை முற்றிலுமாக அழித்தவர் தான் அங்கே கிருஷ்ணராக பிறப்பார். யார்? சிவனுடைய ஞானத்தை கேட்டு தன்னை தூய்மைப்படுத்தி ஒருத்தர் கிருஷ்ணராக பிறக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? சிவனால் கிருஷ்ணர் படைக்கப்படுறார், சிவனுடைய ஞானத்தினால, இல்லையா? அப்போ சிவன் அப்பா அவருடைய ஞானத்தை கேட்டு பிறந்த குழந்தை தான் கிருஷ்ணர். அப்போ என்ன பண்ணிட்டாங்க? அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கிருஷ்ணருக்கு இந்து மதத்தில் கொடுத்த மாதிரி கிறிஸ்தவ மதத்தில் பரமபிதாவுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை தூக்கி இயேசுக்கு கொடுத்துட்டாங்க. இங்கே தான் குழப்பம் வருது. ஏன்னா கீதை தான் நான் சொன்ன மாதிரி எல்லா மதத்திற்கும் வேதத்திற்கும் தாய் தந்தை. ஸோ தாய் தந்தையிலே ஃபால்ட் இருக்குன்னா அதிலிருந்து பிறக்கிற குழந்தை குட்டியும் ஃபால்ட்டு தான் இருக்கும். ஸோ அதுதான் எல்லாத்துலேயுமே நிறைய தவறு. அப்போ நமக்கு அந்த தப்பு விஷயங்கள் மட்டுமே தெரியுது, இல்லையா? ராமர் இவனை கொன்னான் அவனை கொன்னான் அதான் தெரியுதே தவிர அதில் உண்மையிலே என்ன மெசேஜ் தெரியல. பைபிள்லேயும் அதே மாதிரி இப்ராஹிம் பொண்டாட்டியை விட்டு போயிட்டாரு, பொண்டாட்டியை துரத்திட்டாரு, கொலை பண்ணாங்க, இதுதான் தெரிஞ்சதே தவிர அது என்ன மெசேஜ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு பெரும்பான்மையான கதைகளுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்ச மெசேஜ் கூட உண்மையிலே அதை சொல்ல வந்த மெசேஜ் இருக்காது. இன்னொரு நல்ல விஷயம் இருக்கும், அது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு ஆழமாக வேற ஒரு விஷயம் இருக்கும், அது நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ கடவுள் சொல்கிறார், அந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நான் இருக்கிறேன் இல்லையா, நட்சத்திரம் மாதிரி, அங்கே தான் நீங்களும் இருந்தீங்க. எப்படி தெரியுமா இருப்பீங்க? ஒரு தேன் கூடு பார்த்தீங்கன்னா மரத்தில் கட்டி அப்படியே தொங்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் தொங்கிட்டு இருப்பீங்க. அதோடைய ஷேப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை தலைகீழே தொங்க விட்டா மாதிரி இருக்குன்றது. அது என்ன மரம்? ஆக்சுவலாக ஆத்மாவினால் ஆன மரம் இல்லையா? மரம் ஷேப்பில் இருக்கும், அது மரம் கிடையாது, ஆனால் மரம் மாதிரி இருக்கும். ஸோ அதைத்தான் தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக நான் இருக்கிறேன். அப்போ மரத்தை தலைகீழே கட்டாங்க, விதை கீழே இருக்கும், ஆனால் தலைகீழே இருந்தால் விதை மேலே வந்துடும் இல்லையா? ஸோ கடவுள் மேலே இருக்கிறார். ஸோ ஆத்மாக்கள் எல்லாம் கீழே தொங்கும், அதுக்கு மேலே சிவபெருமான் இருக்கார். அதுதான் தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக நான் இருக்கிறது சிவன். அங்கே உடலே கிடையாது, வெறும் ஆத்மா. இப்போ கிருஷ்ணர்ன்றதெல்லாம் உடலுக்கு கொடுத்த பேர் இல்லையா? யோசிச்சு பாருங்களாம், நீங்கள் புராண கதையே கூட வச்சுக்கோங்களாம், ஒரிஜினலாக அது நடக்கலை, பட் அதை நீங்கள் நடந்ததாகவே வச்சுக்கிட்டா கூட கிருஷ்ணர் அப்படிங்கிறது அவங்க அப்பா அம்மா அவருக்கு வைக்கிற பேர். அது பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கிருஷ்ணர் கிடையாது இல்லையா? அப்போ எப்போவுமே ஒருத்தருக்கு பேர் இருக்குமா? இப்போ கிருஷ்ணருக்கு அந்த ஜென்மத்தில், அடுத்தது வரும்போது அவருக்கு வேறு பேர் மாறும், வேறு உடல் வரும்போது அந்த அப்பா அம்மா வேறு பேர் வைப்பாங்க. சிவனுக்கு மட்டும்தான் எப்போவுமே சிவன் பேர், அதான் சதாசிவன் சொல்கிறோம். ஏன்? அவர் தான் பிறக்கிறதே இல்லையே, பிறந்தால் தானே உடல் எடுக்க பேர் மாறுறதுக்கு. அதனால தான் சதாசிவம்னு சிவனுக்கு மட்டும்தான் பேர். யாருக்குமே சதா கிருஷ்ணர், சதா முருகன், சதா பிள்ளையாருன்னு பேர் வைக்கிறதே கிடையாது. ஸோ உண்மையிலே கடவுள் இப்போ கொடுக்கறது தான் உண்மையான கீதை, அதை தான் முரளின்னு சொல்கிறோம். முரளி அப்படின்னா புல்லாங்குழல் ஓசை, ஆத்மாவை திருப்திப்படுத்தக்கூடிய புல்லாங்குழல் ஓசை கடவுளுடைய ஞானம்தான். ஸோ இதை தான் அங்கே மகாபாரதத்தில் கிருஷ்ணருடைய முரளி, அதாவது புல்லாங்குழல் இசையில் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், பசு, ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் மயங்கி கிடந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது. ஆனால் உண்மையில் அது புல்லாங்குழல் இசையை குறிக்கல, கடவுள் கொடுக்குற ஞானம். ஸோ சிவனுக்கு பதிலாக அங்கே கிருஷ்ணரை போட்டாங்க, சிவனுடைய ஞானத்திற்கு பதிலாக அங்கே புல்லாங்குழல் இசையை போட்டாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் இசையாக சொல்லப்பட்டது, சரஸ்வதியோடைய வீணை இசையாக சொல்லப்பட்டது, நடராஜருடைய நடனமாக சொல்லப்பட்டது, எல்லாமே இந்த ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். இந்த ஞான நடனத்தை தான், இந்த ஞான இசையைத்தான் அவங்க ஸ்தூல இசையாக நினச்சிட்டாங்க. ஸோ இந்த ஞானம் தான் ஆத்மாவை திருப்திப்படுத்தும் அப்படிங்கிறது தான் இதோடைய உண்மையான அர்த்தம். ஸோ இந்த ஞானத்துடைய சாரம் என்ன தெரியுமா? மன்மனாபவ மத்தியாஜீபவ. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, மன்மனாபவனா மனதால் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்.
இல்லையா? அப்போ என்ன பண்ணும்? உடலை மறந்து, தேகத்தை மறந்து ஆத்மானு உணர்ந்து அவரை நினைக்கணும். ஏன்னா ஆத்மாவுக்கு தான் அவர் அப்பா, உடலுக்கு அவர் அப்பா கிடையாது. உடலுக்கு நிறைய அப்பா இருப்பாங்க இல்லையா? ஒவ்வொரு உடலாக எடுக்க எடுக்க ஒவ்வொரு ஜென்மத்திலும் ஒவ்வொரு அப்பா அம்மா கிடைப்பாங்க. ஆனால் நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உள்ளே இருக்கிறது ஒரே ஆத்மா தானே. ஸோ அந்த ஆத்மாவுக்கு அப்பா ஒருவர் தான், ஒரு சிவத்தந்தை தான் எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும். ஸோ இந்த ஞானத்தை கேட்டு ஆத்மானு உணர்ந்து சிவபரமாத்மாவையே நினைவு செஞ்சு, ஸோ இதுதான் சாரம். ஆத்மானு உணர்ந்து சிவபரமாத்மாவை நினைக்கணும். அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார், நம்ம பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், வெளி உலக கவர்ச்சி எல்லாத்துலேருந்தும் புத்தி விலகி ஆத்மாவிலேயே உங்களுடைய கவனம் குவிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ ஆத்மாவில் உங்களுடைய கவனம் நிலை பெற ஆரம்பிக்கும்போது ஆத்மாவுடைய உண்மையான குணமான அமைதி, ஆனந்தத்தை அனுபவம் செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்த நேரத்தில் தான் உலக அழிவு ஆரம்பமாகும். ஏன்னா புது உலகத்துக்கு நீங்கள் ஆகிட்டீங்க அப்படின்னா இதே பழைய உலகம், இந்த கலியுகம் அழிந்தால்தான் சத்தியுக சொர்க்கம் வரும். ஏன்னா இதே பூமி தான் சொர்க்கமாக மாறப்போகுது. ஸோ அப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா மேலே போகணும், பரந்தாமத்துக்கு போயிட்டு தான் கீழே இந்த பூமி சொர்க்கமானதுக்கப்புறம் வரும். ஆனால் சொர்க்கத்துக்கு தயாரானவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க, மற்றவர்கள் எல்லாம் மேலே இருந்துடுவாங்க. இப்போ நீங்கள் மேலே போகணுன்னா கூட, பரந்தாமத்துக்கு போனால் கூட நீங்கள் தூய்மையானால் தான் போக முடியும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே இறைவனை நினைத்து தூய்மை ஆகிறது கூடவே இறைவனுடைய ஞானமாகி அந்த முரளியை கேட்க நம்மளுடைய குணங்கள் மாற ஆரம்பிக்கும். அது ஸ்ட்ரெயிட்டாக இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிப்பார். குறிப்பாக உடல்ன்ற உணர்வில் நீ எது பண்ணாலும் பாவம்தான், ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது தான் உண்மையிலேயே உன்னுடைய புத்தி கரெக்டாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கடந்த 2500 வருடமாக உடல் உணர்வில் மயங்கி காமம், கோபம் இதிலெல்லாம் மூழ்கி இருக்கிறோம். இது இல்லாமல் என்னுடைய குடும்பம், என்னுடைய ஜாதி, என்னுடைய மதம், என்னுடைய மொழி, என்னுடைய இனம், இப்படி நிறைய எல்லாத்தின் மீது பற்று வச்சு அதுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம துடிக்கிறோம். இந்த மாதிரி தான் நம்ம நிறைய துக்கத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இதனால் தான் சுயநலம், பொறாமை, பழி வாங்குகிற குணம் இதெல்லாம் வந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் விட்டு ஆத்மான்னு உணரு. இது எல்லாமே உடலை சார்ந்த விஷயங்கள். உடலே நீ கிடையாது, ஆத்மான்னு உணரு. உடலற்ற ஆத்மா நான் உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவே கதின்ட்டு அவர் நினைவிலே மூழ்குன்றார். அப்போ சுற்றி என்ன நடந்தாலும் உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய உண்மையான குணமான அமைதியில் இருப்பீங்க. ஓம் சாந்தினா அதான் அர்த்தம். ஓம்னா நான் ஆத்மா, சாந்தினா என்னுடைய உண்மையான குணம் அமைதி. ஸோ இப்படி நீங்கள் மூழ்கி இருந்து உங்கள் உடலை விட்டு உயிர் பிரிந்தால் மீண்டும் இந்த கலியுகம், துக்கம் நிறைந்த கலியுகத்தில் இன்னொரு ஜென்மமே எடுக்க மாட்டீங்க, பேயாவும் அலைய மாட்டீங்க, டக்குன்னு மேலே பரந்தாமத்துக்கு போயிடுவீங்க. அதுதான் முக்தின்றது. முக்தினா விடுதலை இல்லையா? இந்த கலியுகத்திலேருந்து விடுதலை பெற்று ஆத்மா மேலே போகுது. ஆனால் ஆத்மா அழியாது, மேலே போய் இருந்து என்ன பண்ணுறது? அடுத்தது இந்த பூமி சொர்க்கமாயிடும், வந்து சுகத்தை அனுபவிக்கணும். ஸோ இந்த ஞானத்தை ரெகுலராக கேட்குறவங்க சொர்க்கத்தில் வந்து சுகத்தை அனுபவிப்பாங்க. ஸோ மற்றவர்கள் நிலை என்ன ஆகுனா மேலே இருப்பாங்க. ஆனால் மேலே போகணுன்னாலே தூய்மையானால் தான் போக முடியும்னு சொன்னோம் இல்லையா? இப்போ இறைவனுடைய ஞானத்தை கேட்டு தூய்மை ஆகிறதுன்னு கூடவே தெய்வீக குணத்தையும் வளர்த்துக்கிறீங்க. ஆத்மான்னு பார்க்குற அந்த குணத்தை வளர்த்துக்கிறீங்க. ஸோ அதுதான் அடுத்த 2500 வருஷம் ஆத்மான்னு பார்க்குற குணமாக மெயின்டைன் ஆகுது. ஆனால் இதை எல்லோரும் எடுப்பாங்களா இந்த ஞானத்தை? கிடையாது, கோடியில் ஒருத்தர் தான் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியானவர்களாக இந்த ஞானத்தை எடுப்பாங்கன்றதை காட்டுறதுக்காக தான் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் சொல்கிறத பஞ்சபாண்டவர்கள் மட்டுமே கேட்குறாங்க. ஸோ பஞ்சபாண்டவர்கள் 5 விரல் இல்லையா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் கடவுளுடைய ஞானத்தை கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம். மற்றவர்களெல்லாம் மனிதர்கள் உருவாக்கிய வேதங்கள், சித்தாந்தங்கள் இதிலேயே மூழ்கிடுறாங்க அதன் மீது உள்ள பற்றுனால. சரி, இப்போ கொஞ்சம் பேர் தான் சொர்க்கத்துக்கு வராங்க இல்லையா? சொர்க்கத்துக்கு வருவாங்க. அதுவும் ஆரம்பத்தில் ரொம்ப கம்மியாக வருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி அடைய கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி அந்த முதல் 2500 வருடத்தின் இறுதியில் பார்த்திங்கன்னா 33 கோடி ஆத்மாக்கள் இருப்பாங்க. அதுதான் 33 கோடி தேவதைகளே அப்படின்னு சொல்கிறாங்களே, 33 கோடி தேவர்களேன்ட்டு. ஸோ சொர்க்கத்தில் அவ்வளோதான் இருப்பாங்க. அதுவும் கடைசியில் ஆரம்பத்திலாம் பார்த்திங்கன்னா 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு 33 கோடி ஆகிடும். இன்றைக்கி மக்கள் தொகை என்ன 1000 கோடி கிட்ட போகுது, அல்லது கிராஸ் பண்ணி கூட இருக்கும். அப்போ பாருங்கள், சொர்க்கத்தில் எந்த மதமும் கிடையாது. அங்கே இருக்கிற மதத்துக்கு பேர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். அதுதான் எங்களுடைய தர்மம்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அது தெரியாது. ஏன் தெரியாதுன்னா இருக்கிறதே அது மட்டும்தானே இல்லையா? ஒரு 2-3 மதம் இருந்தால் நாங்கள் இந்த மதம்னு சொல்லுவோம். இருக்கிறதே ஒருத்தர்னும் போது அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அடுத்தது இந்த பூமி நரகமாக 2500 வருஷம் கழித்து நரகமாக மாறும்போது தான் மற்ற மதங்கள்லாம் வருது. அந்த தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள்
நரகத்தில் வரும்போது தங்களை ஹிந்துக்கள்னு சொல்லிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் தேவதைன்னு சொல்லன்னா, தேவதைகளுக்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அப்போ எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும் நினைக்கும் பொழுது மனைவி கர்ப்பம் அடைவாள். அதுதான் சங்கல்பத்தின் சக்தியின் மூலமாக அல்லது யோக பலத்தின் மூலமாக குழந்தை பிறக்கிறதுன்னு சொல்கிறது. அதனால தான் அவங்களுக்கு கோயில் கட்டி குமரும். ஸோ சொர்க்கத்தில் உள்ள அத்தனை பேரும் தூய்மையாக தான் குழந்தை பெற்றுக்குவாங்க. ஸோ அதோடைய நினைவாக தான் பைபிளில் வந்து இயேசு அந்த மாதிரி பிறந்தார், அதனால் அவர் வந்து கடவுளுக்கு சமமாக அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் சொர்க்கத்தில் எல்லாருமே அப்படி தான் பிறப்பாங்க. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ கடவுள் கொடுக்குற ஞானத்தினால தான் தேவதா தர்மம் உருவாகுது. அதுதான் பிற்காலத்தில் இந்து மதமாகுது. அப்போ இந்து மதத்துடைய வேதம் என்ன? கடவுள் கொடுக்குற ஞானம். அதுதான் உண்மையான கீதை. ஸோ அப்போ இந்த கீதையின் மூலமாகத்தான் தேவதா தர்மமே உருவாகுது. ஸோ இந்த சொர்க்கத்துக்கு போகிறது தான் எல்லா மதத்துடைய லட்சியமும். ஆனால் அது கீதையின் மூலமாகத்தான் போக முடியும். அதனால தான் நம்ம சொன்னோம், கீதை இந்து மதத்துக்கான வேதம் மட்டும் கிடையாது, இந்தியாவிற்கான தேசிய நூல் மட்டும் கிடையாது, உலகத்துக்கே உரிய தேசிய நூல். ஏன்னா எல்லா மதத்துக்காரங்களும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்கன்னா கடவுளுடைய ஞானத்தை கேட்டால் மட்டுமே போக முடியும். அதாவது உண்மையான கீதையை கேட்டால் மட்டுமே போக முடியும். சரி, எல்லாருமா சொர்க்கத்துக்கு வராங்க, கரெக்டு தான். எல்லோரும் வர்றது கிடையாது தான், ரொம்ப கம்மியான பேர் தான் வராங்க. அப்போ மற்றவர்கள் ஏன் கீதையை மதிக்கணும் அப்படின்னா, கடவுள் சொல்கிறாரு, இப்போ கிறிஸ்தவர்கள் பைபிளை படிக்கணும், முஸ்லீம்கள் குரானை படிக்கணும், அப்படி இந்துக்கள் ராமாயணம், மகாபாரதம், கீதை எதை வேணாலும் படிக்கலான்னு வச்சுக்கோங்களாம். அந்தந்த தர்மத்தினர் அந்தந்த தர்மத்தின் வேதத்தை தான் படிக்கணும், இந்துக்களுக்கு எந்த தர்மம்னே தெரியாமல் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு கடவுள் சொல்கிறார். ஆனால் ஏன் கிறிஸ்டின் குரான் படிக்கக்கூடாதா, முஸ்லீம் கீதை படிக்கக்கூடாதா அப்படின்னா, படிக்கலாம், ஆனால் வேஸ்ட். ஏன் வேஸ்ட்? ஏன்னா எதுலேயுமே யூஸ் கிடையாது. அதுதான் அங்கே முக்கியமான செய்தி இல்லையா? 2000 வருஷமாக பைபிள் படிக்கிறோம், 1400 வருஷமாக குரான் படிக்கிறோம், அதுக்கு முன்னாடியிலேருந்தே குரான், ராமாயண மகாபாரதம், கீதை, ராமாயண மகாபாரதம்லாம் படிக்கிறோம். ஆனால் உலகம் கீழான நிலை தான் அடையுது. அதை எதுவுமே தடுத்து நிறுத்தலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் படித்த வேதங்கள் உங்களுக்குள்ள எந்த நல்ல குணத்தையும் உருவாக்கி உங்களை தடுத்து நிறுத்தலை. எல்லா மதமும் கீழான நிலையை தானே அடையுது. எல்லாருமே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையாக மாறிட்டாங்களே. எல்லாமே கறிமீன் சாப்பிட்றது, சுயநலம் கொண்டவர்களாக மாறிட்டாங்களே. ஸோ அதனால் ஒரு வேதம் படித்தாலும் ஒன்று தான், எல்லா வேதம் படித்தாலும் ஒன்று தான். ஏன்னா எதுலேயுமே யூஸ் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாத்துலேயுமே ஒரே விஷயந்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ஒரு விஷயம் என்னன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் பைபிள் கிறிஸ்தவர்களுக்கான ஞானம், குரான் முஸ்லீம்களுக்கான ஞானம். ஆனால் கடவுள் கொடுக்குற ஞானம் எல்லா மதத்திற்குமான ஞானம். அவங்க ஏற்றுக்கொண்டே ஆகணும் இல்லையா? இப்போ பைபிளை முஸ்லீம் படிக்கலைன்னா நஷ்டம் இல்லை, கீதையை கிறிஸ்டின் படிக்கலை, முஸ்லீம் படிக்கலைன்னா நஷ்டம் இல்லை. படிக்காட்டினாலும் நஷ்டம் கிடையாது, படித்தாலும் நஷ்டம் கிடையாது இல்லையா? கிறிஸ்டினே பைபிளை படிக்காட்டினாலும் ஒன்றும் நஷ்டம் கிடையாது. ஆனால் கடவுள் கொடுக்குற ஞானத்தை ஏற்றுக்கொண்டே ஆகணும், சாய்ஸே கிடையாது. ஏன் தெரியுமா? எல்லாருமே கடவுள்கிட்ட போய் ஆகணுமே கடைசியில் உலகம் அழியும்போது. ஏன்னா உலகமே அழியும்போது உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிடும், இங்கே தான் பேய அலையும். அப்போ மேலே போகணுமே. அதுக்கு கடவுளுடைய ஞானத்தை ஆரம்பத்துலேருந்து கேட்காட்டினா கூட அந்த சாரம் இருக்குது பாருங்கள். ஆத்மான்னு ஒன்று பரமாத்மாவை நினைவு செய், அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாரு, மேலே இருக்காரு. ஸோ உன்னை ஒரு ஒளிப்புள்ளியாக நினச்சி அவரை நினைவு செய்யின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்படி நீங்கள் இறைவனை நினைத்தால் மட்டுமே ஆத்மா மேலே போகும். அது எங்கே? ஏன்னா ஆத்மா உடலை விட்டு பிரிஞ்ச உடனே ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா? ஏன்னா ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்கும். அது எதை நினைக்குதோ அங்கே போயிடும் ஒரு செகண்டில். ஸோ அதனால தான் மீண்டும் மீண்டும் நம்ம இங்கே பிறக்கிறோம். ஏன்னா குழந்தை, குட்டி, மனைவி, சொந்தக்காரங்க, இந்த கலியுகத்து விஷயத்தை தானே நினைப்போம். அதனால தான் மீண்டும் மீண்டும் கலியுகத்திலே பிறக்கிறோம். அதனால தான் கடவுள் சொல்கிறார், கலியுகத்தின் எந்த விஷயத்தையும் நினைக்காத, தேகத்தையே மறந்து ஆத்மான்னு என் ஒருவனை நினைவு செய், நீ போக போகிற அந்த சொர்க்கத்தை நினைவு செய். அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்? இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருக்கும். யமுனை நதிக்கரைக்கு பக்கத்தில் இருக்கும். இப்போ டெல்லின்னு சொல்கிறாங்களே, அதுதான் சொர்க்கமாக இருக்கும். ஸோ அந்த சொர்க்கத்தில் எப்படியெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் இருக்கும்? தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகைகள் இருப்பாங்க. சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். இது பைபிள் குரானில் கூட இருக்குது. ஆனால் அது இதே பூமி தான் இருந்தது, பாரத பூமியில் தான் இருந்தது அப்படிங்கிறது டைரெக்டாக சொல்லப்படலை. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் முரளியில் டைரெக்டாக சிம்பிளாக படிப்பறிவு இல்லாதவங்க கூட புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அதே மாதிரி
நீங்கள் கடவுளை மட்டுமே நினைவு செஞ்சுட்டு இருந்த அந்த பரந்தாமத்தையே நினைவு செய்தால் மட்டுமே உடலை விட்டு உயிர் பிரியும்போது இந்த நினைவு மட்டும் இருந்தால் தான் நீங்கள் மேலே போக முடியும். அந்த நிலையை எப்படி அடைய முடியும்? இப்போவே இந்த ஞானத்தை ஏற்றுக்கிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் அது உங்களுக்கு முடியும்னு வச்சுக்கோங்க. மற்றவங்க இந்த ஞானத்தையே புறக்கணிக்கிறவங்க, என் மதம் என் வேதமே ஒஸ்தின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களால டக்குன்னு நினைக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஆனால் எல்லா மதத்திலுமே கொஞ்சம் ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவர்கள் இருப்பாங்க. உதாரணத்துக்கு கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கிட்ட கன்னிகாஸ்திரிகள் பாதிரியார்கள்லையும் சின்சியராக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. மோசமானவங்களும் இருக்கிறாங்க, அவங்கள விட்டுருங்க. சின்சியராக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ அவங்க இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துலேருந்து விலகி இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கடவுள் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், அவரை நினைக்கணும், அவர் மேலே இருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் தெரியாது. ஸோ கடைசி நேரத்தில் என்ன ஆகும் உலக அழிவின் பொழுது அப்படின்னா, இந்த ஞானத்தை எடுக்கிறவங்க நீங்கள் நான் இவங்கெல்லாம் நம்ம ஒரு கிறிஸ்தவர் தொடர்பில் வரும்போது நாம் இயேசு கிறிஸ்துவா அவங்க கண்ணுக்கு தெரியும். அப்படி கடவுள் காட்சி காட்டுவார். ஒரு கிருஷ்ண பக்தர் வர்றாருன்னா நாம் கிருஷ்ணராக தெரியும். அப்போ என்ன ஆகும்? கண்ணு முன்னாடி பார்த்தோன்னே அவன் நம்ப ஆரம்பிச்சிடுவான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கடவுள் மேலே இருக்கார், அவர் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏற்கனவே அவன் காட்சி பார்த்த பிரமிப்பில் இருப்பான். இன்னொரு விஷயம், நீங்கள் இறைவன் நினைவில் இருந்து உங்களுடைய மனம் க்ளீனாக அமைதியாக வச்சுருக்கனால இந்த அமைதியின் வைப்ரேஷன் அவனுடைய மனதை தற்காலிகமாக அமைதிப்படுத்தும். உலக அழிவின் போது அவன் பொண்டாட்டி பிள்ளை இழந்திருப்பான், சொத்தை இழந்திருப்பான், அப்பா அம்மா இழந்திருப்பான், அல்லது பேயாக கூட அழிஞ்சிட்ருப்பான், ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுடைய அமைதி எப்படி கோயிலுக்குள்ளே போனால் ஒரு வைப்ரேஷன் வருது, அந்த மாதிரி ஒரு அமைதி தற்காலிகமாக ஏற்படும் பொழுது இறைவனை நினைக்கும் போது நினைக்க ட்ரை பண்ணுவான். டக்குன்னு அவனுடைய ஆத்மா பிரிஞ்சு போயிடும் உடலை விட்டு, அல்லது சூக்ஷ்ம உடல் பேயாக இருந்தால் சூக்ஷ்ம உடலை விட்டு பிரிஞ்சு மேலே கடவுள்கிட்ட போயிடும். மொத்தத்தில் யாராக இருந்தாலும் இறைவனை ஒரு வினாடியாவது நினைத்தால் தான் போக முடியும். அதாவது கடவுள் கொடுக்குற இந்த ஞானத்தின்படி கடவுளை நினைத்தால் மட்டுமே மேலே போக முடியும். அது எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, கடவுளே இல்லைன்னு சொல்கிற நாஸ்திகனாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் மனிதர்கள் எழுதிய பக்தி மார்க்கத்தின் கீதையோ, ராமாயணமோ, மகாபாரதமோ, அல்லது பைபிளோ, குரானோ, இதில் எதுவுமே மேபி அந்தந்த மதத்துக்கு அது உயர்ந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையிலே மூணுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தை விட ஒன்று உயர்ந்ததும் கிடையாது, ஒன்றுத்தை விட ஒன்று தாழ்ந்ததும் கிடையாது. ஆனால் கீதை அனைத்துக்கும் தாய், பக்தி மார்க்கத்து கீதையே. ஆனாலும் அதிலும் உண்மை கிடையாது, 100% உண்மை கிடையாது. அதுலேயே உண்மை எவ்வளோ இருக்குது அப்படின்னு கடவுள் சொல்கிறாருன்னா, ஒரு மாவில் உப்பு எவ்வளோ போடும்? ஒரு பக்கெட் மாவில் ஒரு அரை கை உப்பு போடும். அந்த அளவுக்குத்தான் உண்மை இருக்குது கீதையிலே, அந்த சாரத்திலே. அப்போ அதிலிருந்து வந்த விஸ்தாரத்தில் எவ்வளோ உண்மை இருக்கும், எவ்வளோ பொய் இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ கடவுள் மட்டுமே சத்தியமானவர், காட் இஸ் ட்ரூத்னு எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா? அதனால்தான் சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு கூட சொல்கிறோம். ஸோ அவர் மட்டுமே உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர், சாரமாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, சாரம் இவ்வளோ தான். உங்களை ஆத்மான்னு சிவபரமாத்மாவை நினைவு செய்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை அழிக்கணுன்ற லட்சியம் வச்சு இறைவனை நினைவு செய்யுங்க. இதோடைய லட்சியம் என்ன? சொர்க்கத்துக்கு போகணும். சும்மா கிடையாது. சொர்க்கத்தில் ராஜாராணி பதவியெலாம் இருக்கும். அதில் நம்பர் 1 பதவி தான் ஸ்ரீ நாராயணன் லக்ஷ்மி பதவி. ஸோ நாராயணன் ஆகணும் அல்லது மகாலட்சுமி ஆகணும் அப்படின்னு லட்சியம் வச்சு நம்ம நினைக்கிறோம். எந்த மதத்திலாவது சொர்க்கத்தில் நீங்கள் என்ன பதவி அடைவீங்க இருக்குதா? இல்லை. நீங்கள் இது 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்ததே தான் திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. ஏன்னா கடவுள் சொல்கிறார், இந்த ஞானம் இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் என்ன நடந்ததோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்குதுன்றார். உதாரணத்துக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கன்னா, 5000 வருஷம் முன்னாடி இதே நாள் இதே நேரம் இதே வீடியோ நான் போட்டிருந்தா தான் இப்போவும் போடுவேன். நீங்கள் எப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ இதே நேரம் தான் 5000 வருஷம் முன்னாடி இதே நாள் இதே நேரத்தில் பார்த்தீங்க. ஒவ்வொரு 5000 வருஷம் கழிச்சும் இதே நாள் இதே நேரம் தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு நடந்தது எல்லாமே திரும்ப திரும்ப துல்லியமாக நடக்குதுன்றார். இந்த விஷயம் நேரடியாக எந்த மதத்திலையும் சொல்லப்பட்டில்லை. ஆனால் மறைமுகமாக பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த ஞானம் தெரிஞ்சதுனால நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. உதாரணத்துக்கு எல்லா மதத்துலேயும் பாருங்களா, குறிப்பாக பைபிள் குரானில் கடவுள் சொர்க்கத்தை படைத்தார், ஆதாம் ஏவாளை படைத்தார், அப்புறம் கனியை சாப்பிட்டதுனால கோபம் சொர்க்கத்தை விட்டு துரத்திட்டார். சொர்க்கத்தை விட்டு எங்கே துரத்தினார்? சொர்க்கம் இல்லைன்னா அடுத்தது நரகம் தான். ஸோ அது மக்களுக்கு தெரியல. அடுத்தது அவங்களுடைய லட்சியம் என்னவாக இருக்குது? மீண்டும் சொர்க்கத்துக்கு போகணும்னு இருக்குது. அப்போ இது காலச்சக்கரம் தானே. சொர்க்கத்திலிருந்து நரகத்துக்கு மீண்டும் சொர்க்கத்துக்கு போகணும். இப்போ நரகத்தில் வந்த பிறகு தான் எல்லா மதங்களும் வருது. அந்த மதத்தின்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட ஆதாம் ஏவாளோட முடிஞ்சு போச்சு சொர்க்கம். அதுக்கப்புறம் எல்லாம் நரகத்தில் தான் இருக்காங்க. அங்கே தானே மதங்கள் உருவாகுது. அப்போ நரகத்தில்
கிடைக்கிற ஒரு உபதேசத்தை வச்சு, நரகத்தில் தோன்றிய மனிதன் கொடுக்குற ஒரு உபதேசத்தை வச்சு நீங்கள் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? ஏன்னா அவனே சொர்க்கத்துக்கு போக முடியாமல் தான் நரகத்தில் இருக்கிறான். அதை கேட்டு நீங்கள் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? சொர்க்கத்துக்கு மட்டும் இல்லை, கடவுள்கிட்டயே போக முடியாது. ஏன்னா உலகம் என்பது எல்லோரும் அங்கே தான் போய் ஆகணும். ஸோ அப்போ இந்த ஞானம்தான் அனைவரையும் கடவுள்கிட்டயே அழைச்சிட்டு போகும். அது முக்தி. ஆனால் அது பெரிய எய்ம் கிடையாது. ஏன்னா எல்லோரும் போய் தான் ஆகணும். தண்டனையெல்லாம் கொடுத்தாவது போக வச்சுடுவார் இல்லையா? தொடர்ந்து பயங்கரமாக உலகம் ஆக்ரோஷமாக மாறும். ஒரு உடம்புக்குள்ளே 50-60 ஆத்மாலாம் இருக்கும். கற்பனை கெட்டாத கொடுமையெல்லாம் நடக்கும். கடைசி நேரத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ, பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோன்னு இயேசு சொல்கிறாரு. அப்போ எவ்வளோ கொடுமையெல்லாம் நடக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இதை பார்க்க பிடிக்காமல் நான் இங்கேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. அப்போ அவன் மதத்து வேதத்தை சொல்லி பார்ப்பான், தலைகீழே நின்று பார்ப்பான், என்னென்னமோ பண்ணி பார்ப்பான், ஒன்றும் தப்பிக்க முடியாது. கடைசியில் வேறு வழி இல்லாமல் சரி இறைவனை இவங்க சொல்கிற மாதிரி, பிரம்மகுமாரிகள் சொல்கிற மாதிரி நினச்சி பார்ப்போம்னு நினைக்கும் பொழுது தான் ஆத்மா விடை பெறும், கடவுள்கிட்ட போய் சேரும். அதுக்கு முன்னாடியே இந்த ஞானத்தை கேட்டு, அந்த முரளி கேட்டு தன்னுடைய குணத்தையும் மாற்றிக்கிட்டா மேலே போகிறதோடு கீழே வந்து சொர்க்கத்தின் சுகத்தையும் அனுபவிப்போம். அல்லது மேலே போயிட்டு இந்த பூமி நரகமான பிறகு மட்டுமே வருவோம். ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த 5000 வருட காலச்சக்கரம் தான் ஒரு கல்பனும். அப்போ ஒருபொழுதும் சொர்க்கத்துக்கு வர முடியாத நிலையை அடைஞ்சிடுவோம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் நீங்கள் கடவுள் ஞானத்தை கடைசியில் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏற்றுக்கிட்டு மேலே போய் மீண்டும் மீண்டும் நரகத்துக்கு வர்றதுக்கு இப்போவே ஏற்றுக்கிட்டு ஒவ்வொரு கல்பத்திலும் சொர்க்கத்தில் வந்து சுகத்தை அனுபவிக்கலாம்ல. ஸோ மீண்டும் சொல்கிறேன், கடவுளுடைய ஞானம் அனைத்து ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பாருங்கள். கடவுளே நேரடியாக வந்து இந்த ஞானத்தை கொடுக்கறதுனால தான் கடவுளுக்கு மகிமை. அவர் இந்த பூமிக்கே வரல, என்ன நடந்தாலும் அவர் பாட்டுக்கு அவர் இடத்துல இருக்கிறாருன்னா எதுக்கு அவருக்கு மகிமை பாடுறோம்? யோசிச்சு பாருங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.